அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் அடுத்தவர்களின் உதவியை நம்பி இருப்பதில் பயன் இல்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்களில் நாம் நம்மையே நம்பி நம்முடைய சொந்த காலில் இருக்க நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு குரு மரத்தடியில் இலைப்பாரிக் கொண்டிருந்தார். அவருடைய சீடன் விளையாட்டாக மரத்தில் ஏறிக்கொண்டிருந்தான். அங்கே பட்டாம்பூச்சியின் வலை பின்னலை கண்டான். அங்கே ஒரு பூச்சி பின்னலை விட்டு வெளியே வர திணறிக் கொண்டிருந்தது. குழப்பமடைந்த சீடன், இந்த பூச்சி மிகவும் சிரமப்படுகிறதே, அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதை நெருங்கினான். கண் விழித்த குரு அந்த சீடனை கண்டார். சும்மா இரு, அதன் போக்கிலேயே விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் உறங்கினார். அந்த சீடனுக்கோ மனம் கேட்கவில்லை. அந்த பின்னலிலே அந்த பூச்சி சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக நினைத்தான். குருவுக்கு தெரியாமல் தடுமாறும் அந்த பூச்சியை பின்னல் கூட்டிலிருந்து விடுவித்தான். ஆனால் அந்த பூச்சி பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது. கண் விழித்த குரு சீடனை நோக்கி, நான் சொல்லியும் கேட்கவில்லையே, அதன் சிறகை சேதப்படுத்தி விட்டாயே. பட்டாம்பூச்சி பறக்க வேண்டுமென்றால் அது தானாகவே கூட்டை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் என்று அவனை கடிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, பட்டாம்பூச்சி மட்டுமல்ல, மனிதருக்கும் இது பொருந்தும். நமது வாழ்வில் வரும் துன்ப துயர நேரங்களில் எப்போதும் பிறரது உதவியை எதிர்பார்த்து காத்திருக்காது நாமவே சமாளிக்கும் ஆற்றலை பெற வேண்டும். விடாமுயற்சியுடன் செயலாற்றினால்தான் தடைகளை தாண்டி உயர முடியும்.